ஹலோ கைஸ், லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங். நாளைக்கு எந்த ஏஐ டூல்ஸும் ஒர்க் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் ChatGPT, Copilot ஆர் ஜெமினி, இது மாதிரி எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் கிளியராக திங்க் பண்ண முடியுமா? உங்களால் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமா? இந்த வீடியோவில் நான் ஏஐ ப்ளேம் பண்ணல. ஏஐ யூஸ்ஃபுல் தான் அண்ட் பவர்ஃபுல் தான். பட் இன்டைரக்டாக ஒரு சேஞ்ச் நடந்துட்டுருக்கு. அது என்ன சேஞ்ச்? அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது? ஏஐயை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது? இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஸ்டாக்ஸ். ஏஐ ரீப்ளேஸ் எஃபர்ட்ஸ். ஒரு ரியல் லேர்னிங்க்கு எப்போவுமே எஃபர்ட்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படும். முன்னாடிலாம் நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நம்ம கொஞ்சம் தேடுவோம், யோசிப்போம், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தேடி போவோம், அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு ஏஐ கிவ்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஆன்சர்ஸ். இங்கே நம்மளோட எஃபர்ட் எதுவுமே கிடையாது, ஒன்லி ப்ராம்ப்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. இதனால டீப் திங்கிங் ரெடியூஸ் ஆகுது, மெமரி வீக் ஆகுது, அண்ட் ஆல்சோ சொல்யூஷனை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு வர்றதில்லை. உங்களுக்கு அந்த ஆன்சரை பார்க்கும்போது ஓகே ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் யாராவது உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதே சொல்யூஷனை சிமிலர் இஷ்யூக்கு ஏஐயோட ஹெல்ப் இல்லாமல் அகைன் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எஃபர்ட்டே போடல அண்ட் ஆல்சோ நீங்கள் லேர்ன் பண்ணவே இல்லை. யூ ஜஸ்ட் காப்பிட் ஃப்ரம் ஏஐஸ் ஆன்சர்ஸ். ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆயிருக்கு. டிபெண்டன்ஸ் ஓவர் சால்விங். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறாங்க. அந்த டாஸ்க்கை அவன் எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஏஐ கிட்ட கேட்டு எப்படியோ அந்த டாஸ்க்கை அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஆனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அந்த கோடில் ஒரு சின்ன சேஞ்ச் இருந்துச்சுனாலும் அவங்களால டைரெக்டாக அதை பண்ண முடியல. தே ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தி ஏஐ. பிகாஸ் ஏஐ தான் அந்த கோட் ரைட் பண்ணிச்சு. இங்கே இவங்க லேர்ன் பண்ணி எதுவுமே பண்ணல. இப்போலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் அதை உட்காந்து என்னன்ட்டெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. டைரெக்டாக போகிறோம், ஏஐ கிட்ட கேட்குறோம், அது ஒரு சொல்யூஷன், ஒரு ஸ்டெப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். இந்த இடத்துல நம்மளுடைய லேர்னிங்கிறது எதுவுமே இல்லை. இங்கே தான் டிபெண்டன்சி கிரியேட் ஆகுது. We are completely depending on the AI tools. So இது இன்டைரக்டாக இண்டிபெண்ட் திங்கிங், கிரியேட்டிவிட்டி அண்ட் ஆல்சோ கான்ஃபிடென்ஸ், இது எல்லாத்தையுமே வீக் ஆகுது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதப்போ எப்படி மசில் வீக் ஆகுதோ அதே மாதிரி நம்ம பிரெயினும் வீக் ஆகுது. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க, கடைசியாக எப்போ நீங்களே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க? ஏஐ இல்லாமல் உங்கள் ஸ்கில் என்ன? நீங்கள் நிஜமாவே லேர்ன் பண்ணுறீங்களா இல்லை ஜஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஷார்ட்கட் கல்ச்சர். ஏஐ ஷார்ட்கட்ஸை நார்மலைஸ் பண்ணிருச்சு. அசைன்மெண்ட்ஸை சீக்கிரமாக முடிச்சிடலாம், கான்டென்ட் சீக்கிரமாக கிரியேட் பண்ணிடலாம், டெசிஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக எடுத்துடலாம். எல்லாமே சீக்கிரமாக பண்ணுறதுனால ப்ரோக்ரஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் நாலேஜ் சீக்கிரமாக கிரியேட் ஆகுது. ஷார்ட்கட் கல்ச்சர்னால டாஸ்க்கை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறவங்கள ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற நாலேஜபிள் டெக்கீஸை கிரியேட் பண்ண முடியாது. சடனாக ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சீக்கிரம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாமே ப்ரெஷரா ஒருத்தங்க லேர்ன் பண்ண வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஃப்ரெஷர்ஸாக ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் எதுவுமே டெவலப் ஆகாமல் அவங்க டைரெக்டாக ஏஐ யூஸ் பண்ணி அவங்களுடைய லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லேர்ன் பண்ணவே மாட்டாங்க. தே ஆர் ஜஸ்ட் காப்பி பேஸ்டிங் தி ஆன்சர்ஸ் விச் இஸ் கிவன் பை ஏஐ. அவங்களுக்கு லேர்னிங்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. அவங்க தே ஆர் ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் தி டாஸ்க். அதனால அவங்களுடைய ஃபவுண்டேஷனே வீக்காக இருக்கும். அது அவங்களுடைய க்ரோத்துக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். இங்கே கன்க்ளூஷன் என்னன்னா, ஏஐ எனிமியோ இல்லை டேஞ்சரஸ்னோ நான் சொல்ல வரல. பட் கேர்லெஸ்ஸாக எல்லாத்துக்கும் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ் தான். அதுவும் உங்கள் பர்சனல் க்ரோத்துக்கு ரொம்பவே டேஞ்சரஸ். ஸோ ஏஐ வைஸாக யூஸ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லேர்னிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணுங்கள். பிளைண்டாக உங்கள் பிரெயினை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஏஐ யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் ரிமெம்பர், ஏஐ ஷுட் சேவ் யுவர் டைம், நாட் ஸ்டீல் யுவர் இன்டெலிஜென்ஸ். இந்த வீடியோவில் ஏஐ பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஏஐ யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். விஸ்டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். பாய்.